ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோடு பார்க்க போகிறோம்? சொல்லான் 2ஓட எபிசோடு 69 தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் அதிகபட்சம் என்கிட்ட கேட்கறது எல்லாருமே வாய்ஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பேசுங்கன்னு சொல்லி, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணுறேன். போன எபிசோடு எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவாவோட சீனியரும் சேர்ந்து தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அங்கே பெரிய உல்ஃப் ஒன்று பார்த்துருந்துருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த உல்ஃப் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் போன எபிசோடு முடிஞ்சிருந்திருக்கும். இந்த எபிசோடு அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ டீம் எல்லாமே அந்த உல்ஃபுக்கு பயந்து போய் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் காட்டாங்க. அந்த உல்ஃபும் விடாமல் அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. அதே நேரத்தில் இந்த உல்ஃப்க்கு அங்கே எதுக்காக நம்மளை துரத்தி இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், நம்ம இந்த ஸ்டோன் எடுக்கிறது இந்த பீஸ்ட்டுங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அந்த வண்டியோட ஃபுல் டேமேஜும் ஓவராக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம எப்படியா தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இருக்க உல்ஃப் எல்லாமே சாதாரண ஃபீமேல் தான். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த சில்வர் மூன் ஹெல்ப் தான் உண்மையான கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். செம்ம கம்பீரத்தோட அப்படியே கெத்தாக நடந்து வந்துகிட்டு இருக்குது நம்ம ஹீரோ டீம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன், இந்த வெப்பன் சோல் டைரக்டிங் வெப்பன் வந்து நீங்களே டைரக்ட் பண்ணுங்க, ஏன்னா இந்த போய் நான் உங்களுக்கு அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அங்கே இருக்க செகண்ட் சீனியர் சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னா நீ ஜோக் பண்ணுறியா, சாகிறதுக்கு விருப்பமா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இல்லை நான் ஜோக்லாம் பண்ணல, கண்டிப்பாக நான் வெளியில் போக தான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளில வந்துடுறான். நம்ம ஹீரோ வெளில வந்துட்டு எதுக்காக அந்த ஸ்டோன் தேவைப்படுது, அந்த ஸ்டோன் அதை தூக்கி போட்டதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி அந்த பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. அதே நேரத்தில் அவங்க எல்லாமே அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதுங்களோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வேற லெவலில் தன்னோட வெப்பனை வச்சு ஒரு தண்டர் அட்டாக் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதே நேரத்தில் அந்த அட்டாக்கே அசால்ட்டாகவே அந்த உல்ஃபு சாப்பிட்றது. அது நம்ம ஹீரோட ஃபிங்ஸ் கூட சோல் வெப்பன் கூட இதுவாகிடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு ஷூஸை பயன்படுத்தி வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அல்டிமேட் லெவலில் தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுறான். அங்கே இருக்க பீஸ்ட்டுகளும் தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவாலையும் பெருசாக சமாளிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பீஸ்ட்டுங்க அங்கே வந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம ஹீரோவாலையும் பெருசாக எதுவுமே பார்க்க முடியல, ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு இதுவாகிடுது. ஒயிட் கலர் ஹீரோக்குள்ளே இருக்க அந்த பீஸ்ட் சொல்லி இதுக்கு முன்னால் மட்டும் இல்லை, எங்களாலையும் பார்க்க முடியல, ஏன்னா அந்த சில்வர் மூனோட பீஸ்டோட பவர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம காட் ஆஃப் டெத் அந்த போர்ட்டல் மூலமாக வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவா உன்னோட பவர்ஸ் வச்சு இதை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிடுறதுனால அதனால வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். பட் இருந்தாலும் அந்த உல்ஃபுங்க எல்லாமே வேற லெவலில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுதுங்க. நம்ம ஹீரோவும் சோல் பவர்ஸை சோல் போன்ஸோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணதுமே சுற்றி இருக்காங்க இருக்கு எல்லாத்துக்குமே அந்த தெரிய ஆரம்பிக்குது. அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம திரும்ப போயிடலாமான்னு சொல்லி அங்கே இருக்க சீனியர்ஸ் கேட்டுருக்காங்க. அதே நேரத்தில் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பீஸ்ட்டுங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்டோட ஸ்ட்ரெயிட் பார்த்து நம்ம ஹீரோவும் தேர்ட் ஐ ஸ்கில்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதோட ஸ்கில் மூலமாக ஸ்ட்ரெயிட் அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். என்னோட கைடிசி முடிச்சு ஏறிச்சு, இதுதான் கோல்டன் ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வைக்கிறான். வர்ற மாதிரி அதுக்கு ஸ்ட்ரெயிட் அட்டாக் நடக்குது. அதுவும் கீழே போய் விழுவுது. அதே நேரத்தில் அது காலி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ நினைக்கிறேன், திரும்பவும் அது எந்திரிச்சு கெத்தா ஒரு கருணை கத்துது. அது கத்துறதை பார்த்துமே இது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த உல்ஃபும் அடுத்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்குது. நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ணுற வரும்போது நம்ம ஹீரோவும் புதுசாக தேர்ட் ஐஸ் தோல் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணுறான். அதிலே அதுங்க எல்லாமே செம்ம ஸ்பீடாக நம்மளால் ஹீரோவால் மூவ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஐஸ் ஸ்கில்ஸுன்னு சொல்லி எல்லா விதமான ஸ்கில்ஸையும் பயன்படுத்தி அந்த டெம்பரை பயன்படுத்தி அந்த லீடரை தான் போய் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. அதில் வந்த வழியில் இருந்த எல்லா பீஸ்டும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு சரியான அட்டாக் விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த முக்கால்வாசி பேர் எல்லாமே காலி தான். சீனியர்ஸும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நம்ம ஹீரோக்கு எதாவது ஆயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. வேகமாக அங்கே கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிடறான். அதே நேரத்தில் அந்த பீஸ்ட்டும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. நம்ம ஹீரோனால விட்டு கொடுக்காம திரும்பவும் பேலன்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வேற லெவலில் வலி அனுபவிக்கிறான். ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஐஸ் பியூரின்னு சொல்லி ஒரு அட்டாக் மூலமாக அதை பீஸ்ட்டை பறக்க வச்சிடறான். அதே நேரத்தில் சுற்றி இருக்க எல்லா பீஸ்ட்டும் அதுக்கு பவர் கொடுத்து அல்டிமேட் லெவலில் ஒரு பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஷீல்டை போட்டு தடுக்கிறான். அதே நேரத்தில் படந்த பழைய விஷயம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நான் இதோட சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ ஒரு பள்ளத்தாக்கில் போய் தொம்முன்னு விழுவும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட சீனியர்ஸ் எல்லாருமே அங்கே தேடி ஒரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சிருந்து காலையில் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஸ்கேன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட சிக்னல் எங்கே கிடைக்குது. அதே நேரத்தில் காக்கா தான் நம்ம ஹீரோவை கொத்தி பார்த்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களும் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. இவன் இறந்துட்டானா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறான். தூக்கு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் உட்கார வச்சு நம்ம ஹீரோக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீனியரும் சொல்லிட்டு இருக்கு, நமக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு காயத்தை அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டே தான் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்கிறது டெம்பரரியான கட்டு தான், ஆனால் இதுக்கு பர்மனெண்ட் இது கிடையாது. நம்ம எப்படியாவது இன்னும் அடுத்து வேற எங்கேயாவது கூட்டு போய் கட்மெண்ட் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறான். வலி ரொம்ப இருக்கான். சரி வா சூக்கு நம்ம கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து கூட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு கையை கடிச்சு வச்சிடறான். அந்த பொண்ணு தன்னோட வழியை தாங்கிது. அதனால நம்ம ஹீரோவும் தன்னோட இல்லீஷியல் வேர்ல்டுலேருந்து கொஞ்சம் பவர் அப் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக வெளில வந்துடுறான். உனக்கு இன்னும் இல்லையா முழிச்சிட்டு அப்படின்னு இருக்கும்போது அந்த டீமனே அந்த
wolf டீமனே கொண்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அதோட சோல் ரிங் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அடுத்து ஒரு பிளாக் சோல் ரிங் கிடைக்குது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே திரும்ப அகாடமிக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஒரு கேங்கே சுற்றி போட ஆரம்பிக்குது. நீ இந்த இடத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா நீ இல்லீகலாக ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதே நேரத்தில் உனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, நீ அந்த காட்டில் போய் என்னென்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா விதமான கம்ப்ளைண்ட்டையும் நம்ம ஹீரோ மேலேயே தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த அங்கே இருக்க சீனியராக அங்கே போயிடுது. அதனால நம்ம ஹீரோவை கட்டி வச்சு ரொம்பவும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இம்பீரியல் ஃபேமிலி மேலே நீ கையை வச்சிருந்திருப்ப, அதாவது ஏற்கனவே இம்பீரியல் ஃபேமிலியோட ஒரு சண்டை போயிருந்திருக்கோம், அவங்க கூட சண்டை போட்டுக்கிறது காரணத்தினால தான் இப்போ இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் ஒரு ரீசனுங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் பல விதமான டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவில் வழியை தாங்கிக்கவே முடியல. அந்த லெவலுக்கு தன்னோட வெயின்ஸ் எல்லாம் அட்டாக் ஆக ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் தாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு சீனியர் ஒரு இடத்துக்கு வராங்க. வந்ததில் நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ சீனியர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் கார்டை காட்டுறாங்க. காட்டினதுமே அவங்கள தலை வணங்கிட்டு சரி ஓகே நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட அடுத்த வீக்கில் ரிலீஸ் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சில வாய்ஸ் ஓவர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க.